அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொளியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு கனௌஜ் போர் என்று சொல்லக்கூடிய பேட்டில் ஆஃப் கனௌஜ். இதை பேட்டில் ஆஃப் பில்கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1540ஆம் வருடம் மே மாதம் 17ஆம் தேதி கனௌஜ் என்ற இடத்தில் இந்த போர் நடைபெற்றது. இந்த பகுதி உத்தரப்பிரதேஷ் எல்லைக்குள்ள இருக்கு. இந்த போரானது ஏன் நடைபெற்றது என்பது குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்துவிட்டு இந்த காணொலியை தொடரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். 1539ஆம் வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி பேட்டில் ஆஃப் சௌசா என்கிற போர் நடந்தது. இந்த சௌசா போர் என்பது டெல்லியை யார் கைப்பற்றுவது என்பது குறித்த ஒரு அதிகார சண்டையில் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் ஹுமாயூன் அவர்களுக்கும் பீகார் பகுதியில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த இராணுவ தளபதி ஷெர்ஷா சூரி அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர். இந்த போரின் பொழுது ஹுமாயூன் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. ஷெர்ஷா சூரி அவர்கள் வெற்றி அடைகிறாங்க. ஹுமாயூன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேர்வதை உணர்ந்து கங்கை நதியில் குதித்து கரையேறி ஆக்ராவிற்கு சென்று தஞ்சமடைகிறார் ஹுமாயூன். அங்க ஆக்ரால தன்னுடைய சகோதரர்களிடம் இராணுவ உதவி கேட்கிறார். அவருக்கு 3 சகோதரர்கள் இருக்காங்க. அஸ்காரி, ஹிண்டால் மிர்சா, கம்ரான் மிர்சா, மொத்தம் 3 பேர். இந்த 3 பேர்ல 2 பேர் இவருக்கு இராணுவ உதவி வழங்குவதாக ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில டெல்லியும் ஆக்ராவும் ஹுமாயூனோட கையை விட்டு போயிடுச்சு. அவருடைய அரசாங்க ராஜ முத்திரை, அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே அவருடைய ஆணைகள் எல்லாமே செல்லுபடியாகும். அந்த அரச முத்திரையும் ஷெர்ஷா சூரி அவர்களுடைய கைக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அரசு கருவூலமும் ஷெர்ஷா சூரிக்கு போயிடுச்சு. ஷெர்ஷா சூரி தன்னை துரத்திட்டே வராரு, சேஸ் பண்ணிட்டே வராரு. அங்க சௌசா பகுதியிலிருந்து ஆக்ரா நோக்கி சேஸ் பண்ணிட்டே வராரு. ரொம்ப நேரத்துக்கு ஆக்ரா பகுதிகளில் இருக்க முடியாது. அதனால தன்னுடைய சகோதரர்களான ஹிண்டால் மிர்சா, கம்ரான் மிர்சா மற்றும் அஸ்காரி, இதுல அஸ்காரி மட்டும் ஏற்கனவே சௌசா போர்ல கூட இருந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு, போர் புரிஞ்சிருக்காரு. இந்த கம்ரான் மிர்சா என்ற சகோதரருக்கு எப்படியாவது ஹுமாயூனை வீழ்த்தி விட்டு டெல்லி சுல்தானேட்டா ஆயிடணும், தான் டெல்லியை அரசாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுனால எந்த விதமான உதவியும் செய்யாம மறைமுகமா பின்வாங்கிடுறாரு. மற்ற 2 சகோதரர்களுடைய இராணுவ உதவியோடு மீண்டும் ஷெர்ஷா சூரி அவர்களோடு போரிட்டு டெல்லியை கைப்பற்றுவதில் மிகுந்த குறியாக ஹுமாயூன் அவர்கள் இருக்காங்க. இந்த நேரத்துல தான் கனௌஜ் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கனௌஜ். அந்த பகுதியில ஷெர்ஷா சூரியோடு போரிட்டு வெல்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து போரிட தயாராகிறார். 1540ஆம் வருடம் மே மாதம் 17ஆம் தேதி இந்த கனௌஜ் போரானது நடக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மீண்டும் ஹுமாயூன் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாரு. ஷெர்ஷா சூரி அவர்கள் வெற்றி அடைகிறார். ஹுமாயூன் தேர்ந்தெடுத்த இராணுவ தளபதிகள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தினாலும், ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லாத நபர்களை இராணுவ தளபதிகளாக தேர்ந்தெடுத்த காரணத்தினாலும், தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையின் காரணமாக பல போர் யுத்திகளை அவர் கையாளாம எந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவர் நேசிச்சு மீண்டும் தன்னுடைய பலத்தை இழந்திருந்த அந்த சமயத்துல தான் இந்த போர்கள் நடந்தது. அதனால விரைவாகவே அவர் தோற்கடிக்கப்படுறாரு. ஷெர்ஷா சூரி அவர்களும் வெற்றி அடைஞ்சிடறாரு. இந்த கனௌஜ் போரின் பொழுது ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய உயிருக்கு தஞ்சம் தேடி அங்கிருந்து தலைமறைவாகி இன்று பாகிஸ்தான் பகுதியில் உள்ள சிந்து என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போயிட்டு தஞ்சம் அடைந்தார். அது சென்ட்ரல் ஏசியா பகுதிகளில் அன்னைக்கு இருந்தது. இந்த சென்ட்ரல் ஏசியா பகுதிகளிலேயே 15 வருட காலகட்டங்கள் அவர் தலைமறைவாகவே வாழ்றார். எந்த விதமான ஒரு போரிலும் ஈடுபடாமல் மீண்டும் ஷெர்ஷா சூரியை வெல்வதற்காக தன்னுடைய இராணுவ பலத்தை திரட்டிட்டு வராரு. ஆனால் ஷெர்ஷா சூரி இறந்த பிறகுதான் மீண்டும் இவரால் டெல்லிக்குள்ள படையெடுத்து வர முடிந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 1540 இருந்து 1555ஆம் ஆண்டு வரை ஹுமாயூன் அவர்கள் சென்ட்ரல் ஏசியா பகுதிகளிலேயே தலைமறைவாக இருந்து மீண்டும் எப்படி டெல்லியை நோக்கி வந்து படையெடுத்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது குறித்து அடுத்த காணொளிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் நிறைய வரலாற்று தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.